வாங்க தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 17/7/2025 23/7/2025 வரைக்கான ராசி பலன்களைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் கிரக நிலைகள் அதேபோல் நட்சத்திர பலன்களை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்க்கலாம். இதேபோல் இவற்றை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரையும் மூலம், அதே போல புரட்டாதி நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் உத்திரம் 1 பாதத்திற்கான நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், பொது பலன்கள், பரிகாரம் என்பதை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம். இதற்கு முன்பு உங்களுக்கான கிரக நிலையை இங்கு பார்ப்போம். கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி உங்களுக்கு வக்கிரத்தோடு காணப்படுகிறார். சனி உங்களுக்கு வக்கிரத்தில் காணப்படும் இதே வேளையில் ராகு சகஸ்தானத்தில் சந்திரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கலத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், அதே போல பார்த்தோன்னா புதன், வக்கிரஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் வலம் வருகின்றன. உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இப்படி இருக்கும் வேளையில் உங்களுக்கு 17/7/2025 அதாவது இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் இன்னொரு கிரக மாற்றம் நடைபெறுகிறது. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பகவானானவர் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுறார். இப்படி உங்களோட கிரக நிலைகள் இருக்கப்போ கிரக நிலைகளை சார்ந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்குது, அந்த பலன்களுக்கான பரிகாரங்கள் என்ன, அதே போல் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பற்றிலாம் இங்கே விரிவாக பார்க்கலாம். அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான ஏற்றமும் மேன்மையும் பெறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இப்போ நிலவுது. அதே போல் இப்படி சாதகமான சூழ்நிலை எல்லா காலத்துலையும் நிகழுமா, எல்லா வேலையிலையும் நிகழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 இல்லை 3 நாட்களில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஒரு 5 நாள் இல்லை 6 நாள் அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் பணம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வரத்து கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஒரு 100 ரூபாய் இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் 200 ரூபாய் சம்பாதிக்கலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் 800 ரூபாய் இல்லை 900 ரூபாய் அந்த ரேஞ்சில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருக்கவில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண பொருள் வரத்து இந்த காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பல பிரச்சனைகளில் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவிச்சிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் சிந்திச்சு தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாக இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு அரசு சார்ந்த இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதகமாக மாறுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலமும் நேரம் அரசு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான போக்கை கொடுக்குற மாதிரி இப்போ சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டமான வேலைகளை கூட பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இஷ்டப்பட்டு செய்வீங்க. கஷ்டமான வேலையை இஷ்டப்பட்டு செய்யறதுனால உங்களால் அதில் சிறப்பான ஏற்றங்களை பெற முடியும். அதே போல் நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா வருமானமும் சரி, அதே போல் தொழில் விருத்தியும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். இப்படி தொழில் அதே போல் வேலை எல்லாமே சிறப்பாக இருந்ததுனால உங்கள் மதிப்பும் மரியாதையும் மற்றவர்கிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாத்திட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் என்னப்பா கஷ்டமான செயல்களை கூட இவன் ஈஸியாக இப்படி செஞ்சுட்டு போயிடுறானே அப்படின்னு உங்களுக்கு தோன்றப்போ பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அதை பிரமிச்சு பார்ப்பாங்க. என்னப்பா இவ்வளோ கஷ்டமான வேலை, நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன், இவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட இதுவரை பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன் அவங்க ஒன்று செய்வாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை நிலவி இருந்த வேலையில் இப்போ அது எல்லாமே மாறப்போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேச்செல்லாம் கேட்கறதுக்கான வாரமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நல்ல சூழ்நிலைகளும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும். அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக 90% மேலே உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் இந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு வந்து சிறு சிறு தடைகள் இருக்கும். தடைகளும் தாமதங்களும் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் இந்த காலத்து நேரத்தில் மதிப்பு, மரியாதை, அதே போல் பெயர் எல்லாமே உயர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ரோல், அதே போல் எதிர்பார்த்த பணவரவு எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த கால நேரத்தில் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பொது பலன்லேயே நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போடுங்க. அனுசரித்து போனப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீமைகள் முற்றிலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வராது அப்படிங்கிற சூழல் உருவாகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தால் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. ஏன்னா சிந்திச்சு ஆலோசித்து வந்து ஒரு முடிவு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமையான காரியங்கள் வராது. அப்படி வர மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து தீமைகளின் அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் எடுத்த காரியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு இந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன் இந்த தடைகள்லாம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி இந்த கால நேரத்தில் வக்கிரம் பெறார் இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலதாமதம், தடைகள் இதெல்லாமே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானை வழிபடுறப்போ வந்து குறையும். சனி பகவானை மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபட்டால் என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீமைகள் குறையும். அதே போல் தடைகளும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கல்வியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுவரை இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சிறப்பான ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் எல்லாமே இந்த கால நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்க போது. உங்கள் கூட படிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீச்சர்ஸ்ட்டு இருந்து கூட இந்த கால நேரத்தில் உங்களுக்கான சப்போர்ட் அதிகமாக கிடைக்க போகுது. இப்படி இருக்க சூழலில் நீங்கள் வந்து மேலும் மேலும் ஏற்றங்களை பெற போகிறீங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானையும் அதே போல் ஆஞ்சநேயரும் வணங்குறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குறிப்பாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வரப்போ என்ன ஆகுனா உங்களுக்கான ஏற்றங்கள் நல்லா இருக்கும். அதே போல் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கந்தன் கருணையால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கோவில் இதுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் முன்னை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பரிகாரங்கள்னு சொல்கிறப்போ வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜீவராசிகளுக்கு உணவு இடுறப்போ என்ன ஆகுனா அதோட பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவு அளிக்கிறத விட வந்து பெரிய பலன்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது, கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தமிழ் ஐதீகப்படி அது மாதிரி நீங்கள் வந்து உணவுகள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கால நேரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி தனுசு ராசிக்கான பொது பலன்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ பரிகாரம் பார்த்து முடிச்சிட்டோம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கான நட்சத்திரங்களை சார்ந்து பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். நட்சத்திரங்களை பொறுத்தவரை தனுஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூலம் நட்சத்திரத்துக்கான நம்ம வந்து பலன்கள் பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கூட இருக்கவங்களே அதை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க காரணத்தில் நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாகவும், அதே போல் எந்த விஷயத்துலையா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அப்படி நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள்ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அதே போல் நம்ம பொதுவாகவே பார்க்கலாம், நீங்கள் எதையும் வந்து ஒரு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்னு இருக்கும். அதாவது கோபதாபங்கள் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறப்ப கூட எதில் இருந்தாலும் வந்து நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா அதில் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மூலத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்து வந்து பூராடம் எப்படி இருக்குது, பூராடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூலத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் உருவாயிடுச்சு. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த கஷ்டங்கள் அதே போல் துன்பங்கள் எல்லாம் நீங்கிற காலமும் நேரமும் இப்போது வந்துருச்சு. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை பெறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்களும் அதிரடியான ஏற்றங்களை பெற போகிறாங்க. அதே போல் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு சுபகாரியமோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் மனசில் பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியான நிலைமையோட என்ன நான் இப்படி நினைக்கிறேன், எதுவுமே கூடி கை வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கிற காலம். சாதாரணமாக இல்லைங்க, மிகச்சிறப்பாக செய்து முடிக்கிற கால நேரங்கள் வரப்போகுது. இப்போ இருக்க கிரக நிலையை சார்ந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த குழப்பங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் வந்து ஒரு நிம்மதி அடையிறதுக்கான காலமும் நேரமும் வந்து வரப்போகுது. அதே போல் இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவர் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்கள் கிரக நிலையை சார்ந்து விட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது. அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷில் கடைசி நட்சத்திரம் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1 பாதம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாவடக்கம்ங்கிறது உங்களுக்கு தேவை. உங்கள் வாயால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நாவடக்கத்தோடு சிந்திச்சு செயல்படுங்க இந்த கால நேரத்தில். அதே போல் அடுத்தவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறீங்க, இல்லை நீங்களே ஏதாவது ஒரு புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுட்டு செய்கிறது நல்லது. அப்படி வந்து பொறுமையாக யோசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது வந்து நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்து சிறப்பாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம், இப்போ தொழில் இல்லை வியாபாரம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கோட குறிக்கோளோ நோக்கமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தை முன்னால் கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமாகவே இருக்கும். அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா, கஸ்டமர்ஸோட தேவைகள் அறிஞ்சு நீங்கள் செயல்பட போகிறீங்க. இப்படி தேவைகள் அறிஞ்சு செயல்படுறப்ப என்ன ஆகுனா அதை சார்ந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் வரும். எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து யாருக்கு என்ன விற்கிறோமோ அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் இங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற போகிறீங்க. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்களை பற்றியெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அதே போல் நம்ம வந்து எதுவும் வந்து தப்பான விஷயம் சொல்ல, இப்படி வந்து நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நன்மைகள் இருக்கிறத நீங்கள் நன்மையாக எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் அது மாதிரி வந்தால் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம்ங்கிறது கொஞ்சம் எளிதாக இங்கே மாறும் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு உங்களோட ஏற்றங்கள்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் கால நேரங்களும் இருக்கும். அதே போல் உங்களோட கடின உழைப்பு போடுறப்ப என்ன ஆகுனா ராசி நட்சத்திரங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற இன்னொரு கருத்தோடு நம்ம வந்து